அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் தமிழம்மா மாலதி. நம்ம நேற்று நால்வகை பொருத்தங்களில் திணை பாகுபாடு பார்த்தோம், பால் பாகுபாடு பார்த்தோம். உயர்திணை அகரிணைனா என்ன, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, பாலில் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இது 5 பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இன்று நம்ம 3வது இருக்கக்கூடிய இயன் பாகுபாடு பற்றி பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் தமிழில் உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உயர்திணை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கே தெரியும், ஆனா பெண்ணா அப்படிங்கிறது மனிதர்கள் பற்றி சொல்லக்கூடியது. பன்மை பெயர்கள், அப்போ பன்மை பெயர்கள் அப்படின்னு சொன்னாலே இப்போ எடுத்துக்காட்டால் 2 மனிதர்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அது பன்மை, 2 அப்படின்னு சொல்லி வந்துட்டாலும் பன்மை. ஆனால் இன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உயர்திணையில் பன்மை பெயர்கள் பன்மை விகுதிகளை பெற்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம இப்படி தான் பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு வரோம். மனிதர்கள் அப்படிங்கும் பொழுதே 2 பேர், 2 பேர்த்த மட்டும் குறிக்கிறதுக்காக 2 மனிதர்கள் அப்படின்னு சொல்லி 2மே பன்மையில் வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்ரிணியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்ரிணை பன்மை பெயர்களுக்கு பன்மை விகுதி வரணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. இப்போ கல் எப்படி வருதோ அது மாதிரி அக்ரிணைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. 10 தேங்காய்கள் அப்படின்னு சொல்லி நாம் எழுதுறதில்ல, 10 தேங்காய் அப்படின்னு எழுதிட்டாலே போதும். 10 அப்படிங்கும் போதே பன்மையில் வந்துடுது, தேங்காய் அப்படின்னாலே போதும். 10 தேங்காய்கள் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்ரிணியில் பன்மைக்கென தனி வினைமுற்றுகள் இல்லை, ஆனால் ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலே வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருமை பன்மை ஒன்று அப்படிங்கிறது ஒருமை, பல அப்படிங்கும்போது பன்மை. ஒரு மரம் வீழ்ந்தது அப்படிங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஒரு அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒருமையை குறிக்கிறது. 10 மரம் விழுந்தது அப்படிங்கும்போது இந்த இடத்துல 10 என்பது பன்மையை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து படிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சுக்கிறது, பேசும் பொழுதும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. இந்த இடத்துல ஒரு மரம் வீழ்ந்தது அப்படிங்கும்போது அது அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு அக்ரிணை குறிக்குது இல்லையா. அதே மாதிரி ஒரு அப்படிங்கும்போது ஒரே ஒரு மரம் தான், 10 அப்படிங்கும்போது 10 மரங்கள் விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த கல் விகுதிகள் இங்கே நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தற்கால தமிழில் பேச்சிலையும் எழுத்துலேயும் காணப்படுகிற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்களில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கிற சொல்லு. ஒவ்வொரு அப்படிங்கிறது, ஒவ்வொரு என்றால் ஒருமை என்ற அர்த்தம். இதை நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு சில இடத்துல எழுதிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது, ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது அப்படிங்கிறது தான் சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது அப்படிங்கும் போது அந்த ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு என்றாலே ஒருமை, அந்த ஒருமை என்பதை குறிக்கும் பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது அப்படிங்கிறது சரியானது கிடையாது, ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது அப்படிங்கிறது சரி. அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளியும் அப்படிங்கும்போது ஒவ்வொன்று தனித்தனியாக சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி நமக்கு எண் பாகுபாடில் இருக்கக்கூடியது. உயர்திணையில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அக்ரிணையில் எப்படி பயன்படுத்துகிறோம், ஒவ்வொரு அப்படிங்கிறத நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த எண் பாகுபாடு. சரி, அடுத்தது இடப்பாகுபாடு. இடம் அப்படின்னு சொன்னாலே தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான், முன்னிலை அப்படின்னா எனக்கு முன்னாடி, படர்க்கை அப்படிங்கிறது என்னையும் இல்லாமல் எனக்கு முன்னாடி இல்லாமல் மற்றவர்களை சொல்லக்கூடியது தான் படர்க்கை. அந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் வருது அப்படிங்கிறது தான். இடங்கிறது 3 வகை. பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு பார்த்திங்கன்னா வெளிப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன், அவள், அவர், அது, அவை.
அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பதிலீடு பெயர்கள். இது வினை முற்றுகளில் மட்டும்தான் வெளிப்படும்னு சொல்கிறாங்க. வினை முற்றுகளிலே இது வெளிப்பட்டுருதுன்னு சொல்கிறாங்க. பேசுகிறவன், முன்னிருந்து கேட்குறவன், பேசப்படுபவன் அல்லது பேசக்கூடிய பொருள் ஆகிய 3 முறையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தன்மை முன்னிலை படர்க்கை என அழைக்கிறோம். தமிழில் தன்மையிலேயோ முன்னிலையிலோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர இதில் ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. ஒருமை பன்மை அப்படிங்கிற பாகுபாடு இருக்குது தவிர இது ஆண்பாலா பெண்பாலுங்கிற பாகுபாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படிங்கிற தொடர். இப்போ நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இதில் நான் அப்படிங்கிறது பேசியது ஒருத்தங்க தான். அப்படிங்கும் பொழுது இதில் ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி கூற முடியாது இல்லையா? நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படின்னா நீ இங்கே என் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா நான் பெண்பால் ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படிங்கிற வரிகளை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நான் அப்படிங்கிறது ஒருமை, புத்தகம் கொடுத்தேன் அப்படிங்கும் பொழுது இது ஆண்பாலா பெண்பாலாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது, சொல்ல முடியாது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. முன்னிலையிலும் இவ்வாறே பால் பகற்பாட்டை அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இந்த தன்மை பன்மையில் 2ஆக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா உளப்பாட்டு தன்மை, தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் முதல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் உளப்பாட்டு தன்மை பன்மை. பேசுகிறவங்க அப்படின்னு சொன்னால் தன்மைன்னு அர்த்தம். நமக்கு முன்னிலை யார் இருக்காங்களோ அவங்களோட சேர்த்து பேசுகிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் உளப்பாட்டு தன்மை. நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு இருக்குது. நாம் அப்படின்னா நான் சொல்கிறேன், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட 2 பேரும் சேர்ந்து பேசுகிறோம். நாம் முயற்சி செய்யலாம், நாம் முயற்சி செய்யலாம் அப்படின்னா நான் தன்மை, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னிலை 2 பேர்த்தையும் சேர்த்து சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் உளப்பாட்டு தன்மை பன்மைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதில் நாம் அப்படிங்கிறது, இந்த நாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னு சொன்னால் பேசுகிறவங்க தனக்கு முன்னிலையில் இருக்கிறவங்களை தவிர்த்து மற்றவர்களை பற்றி சொல்லக்கூடியதுக்கு பேர், மற்றவர்களையும் சேர்த்து சொல்லக்கூடியதுக்கு பேர் உளப்படுத்தா தன்மை பன்மைங்கிறாங்க. நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னா நாங்கள் அப்படிங்கும்போது இந்த தன்மை வந்துருச்சு. முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்னோட சேர்த்து மற்றவங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், அப்போ எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் உளப்படுத்தா தன்மை பன்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாம் அப்படிங்கும் பொழுது நானும் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் சேர்த்து சொல்லக்கூடியது. உளப்படுத்தா தன்மை பன்மைனா நான் இருக்கேன், என்னோடு சேர்த்து மற்றவர்கள் அனைவரையும் சேர்த்து சொல்லக்கூடியது. நாங்கள் இன்னும் 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 5 பேர் கூட இருக்கலாம், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கு பேர் உளப்படுத்தா தன்மை பன்மை. அவ்வளோதான் நமக்கு இடப்பாகுபாடு. இப்போ இடப்பாகுபாட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால் உளப்படுத்தா தன்மை பன்மை, உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை 2 பார்த்தோம். இடம் தன்மை முன்னிலை படர்க்கை பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆண்பாலை பெண்பாலை அது வெளிப்படையாக குறிக்காது அப்படிங்கிற பால் பாகுபாட்டையும் நம்ம பார்த்தோம். நம்ம தமிழ்மொழியை பல்வேறு நிலையில் பல்வேறு நோக்கத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். பழையவனற்றை தவிர்ப்பதற்கும் புதியவனற்றை ஏற்பதற்கும் நாம் என்றைக்குமே தயங்குறதே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கால ஓட்டத்தில் இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் தம்மை தாமே புதுப்பித்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார்கள் சொல்கிறாங்க, இலக்கண நூலார் சொல்கிறாங்க. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இலக்கணங்களிலும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம 4 வகை பொருத்தங்களில் திணை பார்த்தோம், பால் பார்த்தோம், எண் பார்த்தோம், இடம் பார்த்தோம். இந்த 4 முடிஞ்சிருச்சு. அடுத்த வகுப்பில் நாம் பொருள் மயக்கத்தை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.